திரு அண்ணாமலை வந்தால் அதிமுக இன்னும் கூட சரிவை சந்தித்து விடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அண்ணாமலை வந்து அவருடைய அரசியல் செயல்பாடுகள், அவர் யாரை முன்னிறுத்தி எந்த கருத்தியலை முன்னிறுத்தி கொண்டு போகிறாரு, அந்த தேசிய கட்சி பார்வையோடு இருக்கிறாரா அல்லது மாநில கட்சியாக அவர் யாரை பிரதானப்படுத்த போகிறார் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த சேதாரம் அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு வரும் அப்படின்னு இல்லை. இன்னொன்று, இந்த இந்துத்துவ உணர்வுள்ள இளைஞர்கள் அந்த எண்மக்கள் யாத்திரையில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அவங்க தான் அது அதிமுகவில் அதிகபட்சமாக இருந்தாங்க. அதுலேருந்து கூட சில பேர் அங்கே போனதை நாம் பார்த்தோம். அண்ணாமலை பின்னாடி போனதெல்லாம் பார்த்தோம். ஐடி விங்கில் இளைஞரணி, மாணவரணி, பாசறை, பேரவை இதில் இருந்த பல இளைஞர்கள் போனாங்க. மீதம் உள்ள இளைஞர்களை தான் தாவேக்கா கொண்டு போயிடுச்சு அப்படிங்கிறது தான் கள யதார்த்தம். இன்னும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற அந்த இளைஞர்களை திரு அந்த ஐடி விங்கில் இருக்கிற நிர்வாகியான ராஜ் சத்யன் ஒரு பதிவு போட்டு அதை எடுத்துட்டாரு. அதான் உண்மை. இளைஞர்களுக்கான முக்கியது 72 கட்சி தொடங்கி 82 இளைஞரணி, 10 ஆண்டுக்கு பிறகு எம்ஜிஆர் இளைஞரணி வருது. புதிய இளைஞர்கள் அதில் பயணிக்கிறாங்க. 90கள் 2000 வந்து இளைஞர் பாசறை, இளம்பெண் பாசறை சரி ஜெயலலிதா காலத்தில் வந்து அங்கே ஒரு 50-60 லட்சம் பேர் உறுப்பினராக இணைந்து பயணிக்கிறார்கள். எடப்பாடி பீரியடில் என்னாச்சுன்னா அந்த ஐடி விங்கு வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு இளைஞர்கள் மத்தியில் அது ஒரு பெரிய பேசுபொருளாகி அதற்கும் கணிசமான அளவுக்கு வந்தாங்க. ஆனால் இந்த தேர்தல் நேரத்தில் சரி, தேர்தலுக்கு பிறகு அவங்க செயல்படுறாங்களானே தெரியல. ஆளுக்கு ஒரு திசையில் போயிட்டாங்க. ஆளுக்கு ஒரு திசைங்கிறது பெரும்பாலும் தாவேக்காவுக்கு போயிருக்காங்க. மற்றவர்கள் அவர்கள் விருப்பத்திற்கு ஏற்க போனாங்கிறது திசை தெரியாமல் இருக்காங்க. திசை தெரியாமலும் இளைஞர்கள் இருக்கிறாங்க. அந்த திசை தெரியாத இளைஞர்களை அண்ணாமலை கொண்டு போய் விடுவாரோ, ஈர்த்து விடுவாருங்கிற பயம் நிச்சயமா இருக்கு.